கொந்தளிக்கும் பீகார், கட்டுக்கடங்காத மாணவர்கள், போலீஸையே தாக்கிய சம்பவம், மோடியின் பேனர் கிழிப்பு, பாஜக கொடியை கிழித்து சங்கிகள் மீது சரியான தாக்குதல், AK-47 துப்பாக்கியை பயன்படுத்திய பீகார் போலீஸ், களத்தில் இறங்கிய தலைமை நீதிபதி, திடீரென முகமது ஜுனைதை தூக்கிய பாஜக, கண்ணை கட்டி கடத்திய கொடூரம், விடிய விடிய விசாரணை, பேங்க் பாஸ்புக் பேன் கார்டு கேட்டது யார், சூடு பிடிக்கும் பெல்லட் குண்டு விவகாரம், வாயை திறந்த CRPF, ஒவ்வொரு மாநிலத்திலும் மொத்தமாக சிக்கிய பாஜக அரசு. இது மாதிரி இன்னைக்கு களத்தில் நடக்கக்கூடிய பல்வேறுபட்ட செய்திகளும் அந்த செய்திகளோட உண்மை பின்னணியும் களத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான வீடியோ காட்சிகளோட தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இனிமையான இல்லறத்திற்கு இதோ வந்து விட்டது தீர்வு. நீண்ட நேர இல்லறம், குழந்தையின்மை பிரச்சனைக்கு சஃபேத் முஸ்லி, அஸ்வகந்தா, சிலாஜித் போன்ற 20க்கும் மேற்பட்ட மூலிகைகள் கலந்து உருவாக்கப்பட்ட தரமான ப்ராடக்ட். ISO, GMP, FSSAI போன்ற இந்திய மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஹலாலான இயற்கை வேகரா. உங்கள் இரவும் இல்லறமும் நல்லறமாக மாற உடனே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இன்னைக்கு தேசிய அளவில் ஒரு ஹேஷ்டாக் பெரிய அளவில் ட்ரெண்டாக இருக்குது. வி ஸ்டாண்ட் வித் முகமது ஜுபைர், வி ஸ்டாண்ட் வித் ஜுபைர் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இன்னைக்கு ஜுபைர் மேலே நடத்தக்கூடிய ஒரு கொடூர தாக்குதல். இன்னைக்கு பாஜகவுக்கு எதிராக ஒரு மாணவர் புரட்சி உருவாயிருச்சு. அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு கட்சி உருவாகிட்டு இப்போ இந்த மாணவர்களையோ காக்ரோச் ஜனதா பார்ட்டியோ ஒன்றும் செய்ய முடியல. அப்போ நம்மளோட வெறுப்பெல்லாம் கொண்டு போய் இந்த இஸ்லாமியர்கள் மேலே காட்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த அப்பாவி முகமது ஜுபைர் அங்கே போராடக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாருக்கும் இந்திய மக்களுக்கு தானே சேர்ந்து போராடுறாங்க. அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டிய பொறுப்பாச்சே, அந்த பிள்ளைங்களுக்கு தண்ணீர் ஏற்பாடு செய்யலாம் அப்படின்னு சாப்பாடு தண்ணீர் கொடுத்த பாவத்துக்காக அந்த முகமது ஜுபைர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வராரு. அவரை கண்ணை கடத்தி ஏதோ கடத்தல் கும்பல் கடத்திட்டு போகிற மாதிரி டெல்லி போலீஸ் இன்னைக்கு அவரை கடத்தி இருக்குது. அவ்வளோ பெரிய கொடூரம். இன்னும் அவர் குடும்பத்துக்கு நடந்த கொடூரம்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி பீகார்லேருந்து வந்திருக்கக்கூடிய மேட்டரை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடும். பீகார் இன்னைக்கு கொதிச்சு எழுந்துக்கிட்டு இருக்குது. பீகார் இஸ் பர்னிங் அப்படின்னு சொல்லி தலைப்பு செய்திகள் போடக்கூடிய அளவுக்கு நிலைமை. இன்னைக்கு பீகாருடைய சீவான் மாவட்டத்துடைய போலீஸ் SP அவர் இன்னைக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாரு. அந்த அளவுக்கு பீகார் கட்டுக்கடங்காத ஒரு போராட்டமாக மாறி இருக்கு. டெல்லியில் போராட்டம் முடிஞ்சிச்சு, மற்ற மாநிலங்களில் போராட்டம் கட்டுக்குள்ளே வந்துருச்சு. மாணவர்கள் போராட்டம் முடிஞ்ச நேரத்தில் பீகார் மட்டும் கட்டுக்கடங்காத போராட்டமாக இன்னைக்கு மாறி போயிருக்கக்கூடிய ஒரு நிலைமை. ஏன்னா எப்படி எல்லா மாநிலங்கள்லையுமே போராட்டங்கள் நடந்ததோ அது மாதிரி பீகார்லையுமே மாணவர் போராட்டம், அகில இந்திய மாணவர் சங்கம் சார்பில் மாணவர் போராட்டம் நடத்தப்பட்டது. அந்த போராட்டத்தை போராட்டமாக விட்டுருந்தா இந்த பிரச்சனையே இல்லை. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி சொல்றது அதுதான். போராட்டத்தை போராட்டமாக விட்டுருந்தா இந்த பிரச்சனை இல்லை. ஆனால் போலீஸ் அந்த மாணவர்கள் மேலே ஒரு கொடூர தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்க. அந்த கண்மூடித்தனமாக தாக்குனாங்க. குறிப்பாக ஒரு பையன் தலையில் ஒரு மாதிரி ஒரு ப்ளூ கலர் விக்கு போட்டுக்கிட்டு அந்த பையன் ஒரு போராட்டத்தில் கலந்துக்க வரான். ஒரு ஸ்கூல் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் தான், +1 +2 படிக்கிறான். அந்த போராட்டத்தில் நீட் எக்ஸாமுக்கு எதிரான போராட்டத்தில் கலந்துக்கிட்டதால கிட்டத்தட்ட 10-15 போலீஸ் எல்லாரும் கையில் அவ்வளோ தடியான லத்திகளை கையில் வச்சுக்கிட்டு அந்த ஒரு சின்ன பையனை போட்டு சுத்து போட்டு அடிக்கிறாங்க. இன்னும் சிலர் தூரமாக இருக்கிறாங்க. சில போலீஸ் ஐயோ ஒருத்தன் மாட்டிக்கிட்டான் நல்லா பொழந்து கட்டலாம்னு சொல்லி ஓடி வராங்க. ஏதோ பெரிய தீவிரவாதியை பெரிய பாலியல் குற்றத்தில் சிக்கனா மாதிரி பெரிய கொள்ளை வழக்கில் சிக்கனவனை போட்டு அடிக்க மாட்டாங்க, அப்படி அடிக்கிறாங்க. அவன்லாம் கூட விட்டுருவாங்க. ஒரு அப்பாவி மாணவன் அங்கே வந்து ஓடி வந்து ஒரு 10-15 போலீஸ் சேர்ந்து ஒரு மாணவனை தாக்குதல் நடத்துகிறாங்க. அவங்க தாக்கி முடித்த பிறகு ஒரு இடத்துல வந்து உட்காடுறான். ஸ்டூடெண்ட்ங்க ஸ்கூல் படிக்கிறாங்க. எப்படி அடிச்சா அந்த பையனோட கண்ணு வீங்கி போயிருக்கு. அடிச்சாடி முகம் மூஞ்சி முகர எதையும் பார்க்காம கண்மூடித்தனமாக போட்டு தாக்குதல் நடத்துகிறாங்க. ஒரு மாட்டு போட்டு அடிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி கண்மூடித்தனமாக தாக்குனது. அவன் கை வீங்கி போய் கழுத்து வீங்கி போய் அவனோட கண் பகுதிகள் வீங்கி போய் எல்லா இடங்களும் வீக்கத்தில உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி இந்த மாணவன் ஒரு சாம்பிள் தான். இந்த மாதிரி பல மாணவர்கள் மேலே பீகார் போலீஸ் தாக்குதல் நடத்துகிறாங்க. அரே டெல்லிக்கு செல் டெல்லி போராட்டம் பண்ணுறான்னு டெல்லிக்கு போயிரு. இது பீகார்லாம் ஒருத்தம் போராட்டம் பண்ணக்கூடாது, ஒழுங்காக ஓடுன்னு சொல்லி தடியடி நடத்துனாங்க. இப்படி போராட்டம் பண்ணுற மாணவர்கள், அமைதியாக போராடுற மாணவர்கள் தடியடி நடத்தும் போது மற்ற மாநிலங்கள் மாதிரி பீகார் ஒன்றும் அந்த அளவுக்கு கல்வி அறிவில் உள்ள ஒரு மாநிலம் கிடையாது. கல்வி அறிவில் ரொம்ப பின்தங்கிய ஒரு மாநிலம். அப்போ இப்படி போராட்டம் பண்ண வந்த உடனே நாங்கள் போராடி என் பிள்ளைங்களுக்காக நான் நீதி கேட்டு போராட்டம் பண்ணுறேன், நீ அநியாயமாக தாக்குதலை நடத்துகிற அப்படின்னு சொல்லி போலீஸே திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் அவன் கண்ணு முன்னித்தனமாக போலீஸை போட்டு அடிக்கிறான். 50 பேர் 100 பேர் சேர்ந்து போலீஸை விரட்டுறான். போலீஸ் தெரிச்சு ஓடுறாங்க. அந்த எந்தெந்த போலீஸ்லாம் டெல்லிக்கு செல் அப்படின்னு எந்தெந்த போலீஸ்லாம் சொன்னாரோ அவரை பார்த்தோம்னா ஒரு 20 மாணவர்கள் சேர்த்து அந்த ஒரு போலீஸை சிறைப்பிடிச்சிட்டு எங்களை டெல்லிக்கு போக சொல்கிற, ஒழுங்காக முட்டி போடு அப்படின்றான். அவரு குண்டா வர இருக்கிறாரு, முட்டி போட கூட முடியல. காதில் கை வை
மன்னிப்பு கேளுன்றாங்க. அரே மாஃப் கோயார் யார், அரே மாஃப் கோரா யார், விட்டுருங்கடா, என்னடே புள்ளப்பட்டிக்காரன்டா, என்னை விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் அந்த இடத்துல கெஞ்சக்கூடிய ஒரு நிலைமை. அதே மாதிரி மாணவர்கள் மேலே தாக்குதல் நடத்தின சில போலீஸுகளை கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்துறாங்க. இவனுங்க தூரத்துலேருந்து செங்கலை தூக்கி அடிக்கிறாங்க. போலீஸ் மேலே செங்கல் தூக்கி அடிச்சுன்னா ஒரு போலீஸ் அதிகாரியோட மூஞ்சி கிழிஞ்சிருச்சு. இன்னொரு போலீஸ் அதிகாரி இவர் அங்கேருந்து தூக்கிட்டு வரும்போது ஒரு முகத்தை பார்த்தோம்னா அந்த கல்லடிப்பட்ட காயம் பெரிய அளவில் இருக்குது. இன்னொரு போலீஸ் அவர் தான் பயங்கரமாக எல்லாரும் மாணவர்களை பயங்கரமாக மேய்ச்சிக்கிட்டு ஆட்டம் காட்டிக்கிட்டு இருந்தார். அவர் பார்த்தோம்னா திடீர்னு வாயில் கை வச்சுக்கிட்டே வராரு. அங்கேருந்து வரும்போது வாயில் கை வச்சுக்கிட்டே வராரு. அப்போ அங்கே வீடியோ எடுக்கக்கூடிய ஒரு பத்திரிகை நிருபர், என்ன சார் வாயில் கையை வச்சுட்டே வரீங்க, என்ன வாயில் என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ வாயை குழப்பிட்டாயா அப்படி சொல்லி கையெழுத்து காட்டுறாரு. வாயில் ரத்தம், வாயிலே போட்டு குத்திருக்காங்களா இல்லை வாயில் என்னத்தை தூக்கி அடிச்சிட்டாங்களா தெரில. இந்த அளவுக்கு பீகாருக்காரன் கட்டுக்கடங்காமல் போயிட்டான். இதெல்லாம் அப்படி நிலைமைகள் இருக்கும்போது ஒரு கட்டத்தில் இவங்க எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா பீகார் காவல்துறையோட அல்லது பாதுகாப்பு அதிகாரிகளோட யூனிஃபார்ம்ஸை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸை மிரட்டியோ இல்லை போலீஸ் அங்கே வச்சிருந்த ஆடைகளை தெரில, அந்த போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் தூக்கிட்டாங்க. போலீஸோட கவச ஆடைகளை தூக்கிட்டானுங்க. அதை எடுத்துக்கிட்டு ஒரு பக்கம் ஒருத்தன் வண்டியில் ரவுண்ட் அடிக்கிறான், ஒருத்தன் மாட்டு வண்டியில் ரவுண்ட் அடிக்கிறான். ஆளுக்கு போலீஸ் ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு இந்த பாதுகாப்பு அதிகாரிகளோட ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு இவனுங்க பாதுகாப்பு அதிகாரிகள் மாதிரி எல்லா பக்கமும் ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணானுங்க, இந்த பீகார்கார முழுக்க போலீஸ் ஒரு பெரிய போலீஸ் அதிகாரிகள் குழு ஒரு இடத்துல நிற்கிது. அந்த இடத்துல நேராக இவனுங்க ஒரு குழுவா, நீங்கள் தான் டீமாக நிற்க தெரியுமா, ஏன் எங்களுக்குலாம் டீமாலாம் நிற்க தெரியாதா அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு டீம் சேர்ந்து போலீஸ் கிட்ட போகிறானுங்க. சார் கே சார் கைசா ஹே சார், எங்கள் மேலாம் டியர் கேஸ் அடிக்க மாட்டீங்களா சார் அப்படிங்கிறான். என்னது டியர் கேஸா? ஆமாம் சார், டெல்லியிலலாம் கண்ணீர் புகை போடுறாங்க, டியர் கேஸ் போடுறாங்க, எங்கள் மேலே டியர் கேஸ் போட மாட்டீங்களா? அப்போ டெல்லிக்காரனோட நாங்கள் இலக்காரமா? நாங்கள் என்ன தக்காளி தொக்கா? நாங்கள் ஒழுங்காக எங்கள் மேலே கண்ணீர் புகை போடுங்க சார். டெல்லியில் பாருங்கள், டெல்லி போலீஸ் கண்ணீர் புகை போடுறாங்க. அதை எடுத்து பதிலுக்கு அவன் டெல்லி போலீஸ் மேலே தூக்கி அடிக்கிறான். இது நல்ல கேம் எப்படி சுவாரஸ்யமாக இருக்குது. அந்த மாதிரி எங்கள் மேலே அடிங்க சார், என்ன நாங்கள் இலக்காரமா உங்களுக்கு? ஒழுங்காக கண்ணீர் புகை அடிக்கணும் நீங்கள் அப்படின்னு போலீஸ்கிட்டே இந்த மாதிரியான குறும்புத்தனங்கள் பண்ணுறாங்க. போலீஸ் டேய் என்னடா போலீஸே ராகிங் பண்ணுறீங்க அப்படிங்கிற அளவுக்கு பீகார் போலீஸ் குழம்பி போயிருந்தாங்க. ஒரு கட்டத்தில் போலீஸ் இவங்களுடைய தொல்லை தாங்க முடியாமல் தண்ணீர் பீச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல பெரிய லெவல் ஒரு போலீஸ் வாகனம், இந்த வஜ்ரா வாகனம் மாதிரி பெரிய லெவல் வாகனம். அந்த வாகனத்தில் தண்ணீர் பீச்சு இவங்களை அடித்து காலி பண்ணிடலாம், இங்கேருந்து தண்ணி அடித்தா தான் இவங்களை விரட்ட முடியும் போல அப்படின்னு சொல்லி தண்ணீர் பீச்சு அடிக்கிறான். அவன் என்ன பண்ணுறான், அந்த தண்ணியில் உட்காந்து டான்ஸ் ஆடுறான். ஜன் சிக்கு சக்க சிக்கு ஜன் சிக்கு சக், குஷி படத்தில் வர ஜோதிகா மாதிரி அவன் உட்காந்து தண்ணியில் உட்காந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணியில் உட்காந்து என்ஜாய் பண்ணுறான். தண்ணி அடிக்க அடிக்க ஒவ்வொரு பீகாரில் சில சாங்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிங்கன்னா தெரியும், வட மாநில ரயிலில் பயணம் பண்ணுறவங்களுக்கு பீகார் பாட்டு அது என்னன்னே புரியாது. வருமா கொலை சவுண்டு தான் வருமே தவிர அதில் உள்ள வாய்ஸே கேட்காது. அந்த பீகாரி சாங் இருக்குல்ல, இந்த பீகாரி சாங்கை போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்க, அந்த ஆட்டம் ஆடுறானுங்க. ஒரு கட்டத்தில் தண்ணி காலி, அடிச்சு ஒரு அரை மணி நேரம் அடிக்கிறாங்க. இவனுங்களும் குடிக்கிறானுங்க, டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாம் தண்ணி காலி ஆனால் திரும்ப போலீஸ்கிட்ட போயிட்டாங்க. ஐயோ இந்த தடவை என்ன ஒம்பு பண்ண வராங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி போலீஸ் நிற்கும் போது போலீஸ்கிட்ட போகிறான். சார் கே சார் பானி நையே கே, பானி காலி ஹோகா கே அப்படின்றான். ஆமாண்டா தண்ணி காலிடா, இப்போ என்னடான்ற. சரி ஓகே நாங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுறோம், தண்ணி போய் ஃபில் பண்ணிட்டு வாங்க, அடுத்த ரவுண்டு தண்ணி எடுத்துருவாங்க, நல்லா ஜாலியாக இப்போ தான் கொஞ்சம் என்ஜாய் நல்ல ஸ்பீக்கில் போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு தண்ணி காலினா எப்படி நாங்கள் என்ஜாய் பண்ண வேணாமா, பட்டு போய் தண்ணியை பிடிச்சுவாங்க போங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன். ஒரு கடை போலீஸுக்கு சிரிப்பு வந்துருச்சு. இவங்க பண்ணுற கூத்தை பார்த்து போலீஸுக்கே சிரிப்பு ஏற்படக்கூடிய நிலைமைக்கு இந்த அளவுக்கு அவனுங்க ஃபன் பண்ணுறானுங்க, போலீஸை போட்டு ராகிங் பண்ணிட்டு கிடக்குறானுங்க. ஒரு கட்டத்தில் இந்த போராட்டத்தோட உச்சம் எந்த கட்டத்துக்கு போயிடுச்சுன்னா, அது புலியா சிறுத்தையா தெரில, ஒருத்தன் புலி சிறுத்தையெல்லாம் தூக்கிட்டு வந்துடுறான். அங்கேருந்து தூக்கிட்டு வந்து போராட்டத்தில் புளிய சிறுத்தைய, ஏய் எங்கள் மேலே கை வச்சு எங்கள் மேலே லத்தி அடி தாக்குதல் நடத்துகிறேன், மேலே புளியை விட்டுருவேன், வா கிட்ட தைரியம் தான் கிட்டவா அப்படின்னு சொல்லி புளியை காட்டிலாம் போலீஸை மிரட்டிட்டு கிடக்குறாங்க. ஒரு கும்பல் வந்தான். அந்த கும்பல் என்ன கையில் பாம்போட வந்துட்டானுங்க. அவனுங்க கிட்ட 100-150 பேர் இருப்பானுங்க. 100-150 பேரை கையில் பாம்புகளோட வந்துட்டானுங்க. சார் எங்கள் மேலே அடிக்கிறீங்க, பாம்பு விட்டுருவேன், ஏய் என் கிட்ட வந்தால் பாம்பு விட்டுருவேன்னு சொல்லி ஒரு 100-150 பேர் பாம்போட வந்துட்டான். இப்போ போலீஸ் என்ன செய்ய முடியும்? பாம்பை கையில் எடுத்துகிட்டு வந்தால் போலீஸில் ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு இப்போ ஏற்பட்ட நிலைமைகள் இருக்கும்போது அப்புறம் போலீஸு பேரிகார்டு கையில் வச்சுருக்கிறாங்க. பேரிகார்டை வச்சு இந்த மாணவர்களை தடுக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான், பேரிகார்டை எடுத்து டெம்பிள் ரன்னர் கேம் விளாட்றான். அந்த பேரிகார்டில் தள்ளிக்கிட்டு, பேரிகார்டு கீழே வீல் இருக்கும், அந்த பேரிகார்டு மேலே 4 பேர் உட்காந்துக்கிறான். இன்னொரு 4 பேர் அந்த பேரிகார்டை தள்ளிக்கிட்டா சொல்லி எல்லா பக்கமும் பேரிகார்டை வச்சு விளையாண்டுக்கிட்டு ஆடுறாங்க. ஐயோ இவங்க அநியாயம் பண்ணுறாங்களே, இவங்க அநியாயம் தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் போலீஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா டென்ஷன் ஆகி AK-47 பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த போராடக்கூடிய மாணவர்களை துப்பாக்கியை காட்டி மிரட்டுறாங்க. சுடலை, துப்பாக்கியை காட்டி மிரட்டுறாங்க. டேய் ஒழுங்காக போலன்னா சுற்றுன்னு சொல்லி AK-47 துப்பாக்கியை காட்டி அந்த மாணவர்களை மிரட்டக்கூடிய அளவுக்கு இவங்க போயிட்டாங்க. இப்படி பீகாரிகள்லாம் போராட்டத்தை கையில் எடுக்க ஆரம்பித்த பிறகு தான் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டிய ஒரு நிலைமைக்கு அவங்க வந்தாங்க. ஆனால் அந்த ராஜினாமாவுக்கு பிறகு இவன் போராட்டம் நடத்துகிறான்றது தனி கதை.
இப்படி பல வகையான ப்ரெஷர்கள். ஏன்னா இந்த பீகாரில் தான் இவங்க வெறுப்பு பிரச்சாரம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரை பொம்மையாக காட்டி ஆட்சியை பிடிச்சாங்க. நிதிஷ்குமாரோட ஆட்சி அந்த இடத்துல உருவாச்சு. எஸ்ஐஆருக்கு பிறகு பீகாரில் தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் பீகார் வரலாறு காணாத அளவுக்கு நிதிஷ்குமார் பாஜக ஒரு வெற்றி அடைஞ்சாங்க. அது அந்த எஸ்ஐஆருக்கே வெளிச்சம். அதில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி எஸ்ஐஆருக்கு இவிஎம் மிஷினுக்கே வெளிச்சம். அங்கே ஜெயிச்சதுக்கு பிறகு ஒரு 4 மாதம் கூட அந்த ஆட்சி நடக்கல. உடனடியாக நிதிஷ்குமாரை நீக்கிட்டு அந்த இடத்துல இன்னைக்கு பாஜக முதலமைச்சராக இருக்கிறாங்க. அப்போ என்னென்னவோ சித்து விளையாட்டு பண்ணி இப்போதானே நம்ம பீகாரில் ஆட்சியை பிடிச்சிருக்கிறோம். வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி 15 வருஷமா அசைக்க முடியாத சக்தியாக இருந்தாங்க. அங்கேயும் எஸ்ஐஆரை கொண்டு வந்தோம். அங்கேயும் இன்னைக்கு நம்ம வெஸ்ட் பெங்காலில் ஆட்சியை பிடிச்சிட்டோம். அப்போ இப்படி ஆட்சியை பிடிச்சி நம்ம தைக்க வைக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் இன்னைக்கு நமக்கு எதிராக திரும்புது. ஏன்னா பீகாரில் பார்த்தோம்னா அந்த போராட்டத்தில் மோடியையும் பாஜகவையும் மாணவர்கள் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு இடத்துல பெரிய கோபுரம், நல்ல உயர்ந்த லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கோபுரம், மோடி அவருடைய ஃபோட்டோ இருக்குது. அந்த கோபுரத்துக்கு மேலே ஏறுறான். அது மேலே எப்படி தான் அவன் ஏறினான்னு தெரியல. அவ்வளோ உயரமாக இருக்க அந்த கோபுரத்து மேலே ஏறிட்டான். அந்த இடத்துல அந்த பேனர் மேலே ஏறி மோடி பேனரை கிழிக்கிறான். கீழே நிற்கிற காவல்துறை அதிகாரிகள் ஒன்றுமே செய்ய முடியல. இவன் ஏறிட்டான், சரி இவனை பிடிக்க நான் எப்படி இவ்வளோ உயரத்தில் ஏறுவேன்னு சொல்லி வேற வழி இல்லாமல் வேடிக்கை மட்டுமே பார்த்துருந்தாங்க. மோடி பேனரை கண்ணா பின்னான்னு போட்டு கிழிக்கிறாங்க. சரி, இதில் ஒரு திமிரு பிடிச்சவங்க பாஜக கொடியோட வரலாமா? ஆல்ரெடி அவன் பாஜக மேலே செம்ம காண்டில் இருக்கிறான். இன்னைக்கு வடக்கெல்லாம் மோடிஜியை போட்டு அந்த கிண்டல் பண்ணுறான். மோடிஜி இப்படி கிட்ட வச்சு ஒரு வீடியோ பண்ணார் இல்லையா, மை ஃப்ரான்ஸ் மை முத்ரான் கரேஹா அப்படின்னார்ல, இப்படி கிட்ட வச்சு வீடியோ பண்ணதை இன்னைக்கு வடக்கம் பயங்கரமாக ரீல்ஸ் போட்டு கலாய்ச்சிட்டு கிடக்குறான். அப்போ இப்படி இருக்கும்போது எவனாவது பாஜக கொடியை தூக்கிட்டு அங்கே வருவானா? 2 திமிர் பிடிச்ச சங்கி என்ன பண்ணாங்க, பைக்கில் பாஜக கொடியை கையில் எடுத்துட்டு அந்த கூட்டத்துக்குள்ளே வந்துட்டானுங்க. ஏய் ஜெய் பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு வந்துட்டானுங்க. ஏன்டா நாங்களே ஆல்ரெடி செம்மகாண்டில் வருவோம், எங்கள் கூட்டத்தில் நீ பாஜக கொடியை கொண்டு வரியா அப்படின்னு சொல்லி ஓடி போய் அந்த பைக்கை பிடிச்சாங்க. பிடிச்சி அந்த பாஜகவுடைய கொடியை தாறுமாறாக பிடிச்சி கிழிச்சு, மவனை இந்த கூட்டத்தில் நீ பாஜக கொடி எடுத்துட்டு வரையா சொல்லி குத்துறான். அதுவும் குத்துற கையில் குத்தாம முட்டியில் குத்துறான்பா. அதை முட்டியில் வச்சு நங்குன்னு குத்துறான். அந்த சங்கி பாவம், அவன் என்ன மாட்டு மூத்திரத்தை குடிச்சு வளர்ந்த உடம்பு, எப்படி தான் அடித்தாங்க அவன்லாம், அப்படியாப்பட்ட நிலைமை. அப்போ இப்படி எல்லாம் கட்டுக்கடங்காத அளவுக்கு அங்கே நிலைமைகள் போன பிறகு தான் பீகார் போலீஸ் AK-47 காட்டி அந்த இடத்துல மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இப்படியாப்பட்ட பிரச்சனைகள் பெரிய அளவில் போனதால அங்கே பீகார் பெரிய அளவில் கடும் அளவு கொந்தளிப்பு. செய்தியில் சேனல்களை செய்தி வெளியிடும் போதும் பீகார் இஸ் பர்னிங் அப்படின்னு சொல்லி செய்தியை வெளியிடுறாங்க. இன்னைக்கு இந்த பிரச்சனை எல்லாம் பெரிய அந்த AK-47 காட்டினது இன்னைக்கு தேசிய அளவில் பெரிய ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமா மாதிரி பல தலைவர்கள் கண்டனம் தெரிவிக்கும் போது, எப்படி ஒரு மாணவர்கள் போராட்டம் அதை நீங்கள் கட்டுக்கோப்பில் கொண்டு வரது உங்களுடைய பொறுப்பு. நீங்கள் தடியடி நடத்தினதெல்லாம் அவன் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சான். அப்போ இப்படி இருக்கிற நேரத்தில் நீங்கள் எப்படி AK-47 அங்கே காட்டி மிரட்டலாம்? நீங்கள் மிரட்டுறதுக்காக காட்டினா கூட எப்படி நீங்கள் AK-47 எப்படி நீங்கள் பயன்படுத்தலாம்? மாணவர்கள் போராட்டம் பண்ண AK-47 காட்டுவீங்களா அப்படின்னு எல்லா பக்கம் கேள்வி வந்த பிறகு இன்னைக்கு வேற வழி இல்லாமல் பீகாருடைய சீவான் மாவட்டத்துடைய எஸ்பியாக இருக்கக்கூடிய பூரன்குமார் ஜா, போலீஸ் எஸ்பி பூரன்குமார் ஜா, அவர் இன்னைக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாரு. அப்பேற்பட்ட அளவுக்கு அங்கே பீகாரிகள் வேற லெவலில் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அப்போ இவங்களுடைய இந்த விரக்தி தாங்க முடியல. பாஜகவுக்கு இன்னைக்கு கடுமையான விரக்தி. அதனால தான் முகமது ஜுனைது மாதிரியான இஸ்லாமியர்கள் மேலே டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இந்த போலீஸ் நடத்தப்பட்ட தடியடி இருக்கு இல்லையா, இங்கே பீகாரில் நடத்தப்பட்ட தடியடியாக இருக்கட்டும், ஜூலை 20ஆம் தேதி சத்சன் லோகோன்னு சொல்லி சத்சன் சலோ அப்படின்னு சொல்லி தான் அந்த நாடாளுமன்றத்தை நோக்கி மாணவர்கள் ஒரு பேரணி நடத்தினாங்க. அங்கே தான் இப்போ கொடூரமான தாக்குதல் நடத்தப்பட்ட மாணவர்கள் மேலே டெல்லியில். அப்போ அந்த தாக்குதலை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. இப்படி போலீஸ் அராஜக தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னும் போது இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி சூரியகாந்த், அவர் என்ன இந்த சூரியகாந்த் தான் பிரச்சனையை ஆரம்பித்து வச்சவர். இவர் தான் சும்மா இல்லாமல் இந்த வேலை இல்லாத இளைஞர்கள்லாம் இவங்கலாம் கரப்பாம்பூச்சி மாதிரி காக்ரோச் மாதிரி அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தவர் இவர் தான். அதோட தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு கட்சி உருவாகி இன்னைக்கு இவ்வளோ பெரிய சம்பவங்கள் நடக்கிறது காரணமே மனுஷன் இவர் தான். இவர் வாய வச்ச சும்மா இல்லாதால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது. அப்போ உச்சநீதிமன்றத்தோட நீதிபதி சூரியகாந்த் என்ன செஞ்சிட்டாரு, அவர் இந்த கேஸ் அவர் முன்னாடி வரும்போது போராட்டம் என்பது தடியடி கிடையாது, இப்படி தடியடி நடத்துறது எந்த ஒரு அனுமதியும் கிடையாது. ஒரு மாணவர்கள் நியாயமான முறையில் ஜனநாயக ரீதியாக அவங்க கோரிக்கை வச்சு போராட்டம் பண்ணுறாங்கன்னா யாராகவே இருந்தாலும் அவங்களோட கோரிக்கைக்கு மதிப்பளித்து அவங்க போராட்டத்துக்கு இடம் தர வேண்டியது முக்கியம். அதுதான் அவங்களுடைய பொறுப்பு. அதை விட்டுட்டு இது மாதிரி தடியடி நடத்துறது எந்த வகையிலும் நியாயம் கிடையாது, இது வன்மையாக கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லி இன்னைக்கு உச்சநீதிமன்றமே பேச ஆரம்பிச்சது. அப்புறம் அங்கே நீதிமன்றத்தில் அங்கே டிபேட் நடந்தது. அப்போ அரசு தரப்பு வழக்கறிஞர் சொன்னார், இல்லை போலீஸ் மேலே கடுமையான தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னும் போது, அப்போ போலீஸ் மேலே தாக்குதல் நடத்தினா அதுக்கான அளவுக்கு நீங்கள் பாதுகாப்புக்கான ஏற்பாடுகள் நீங்கள் செஞ்சுருக்கணும் இல்லையா? ஆனாலும் போலீஸ் மேலே வன்முறை, இது மாதிரி வன்முறைகள், இது மாதிரியான போலீஸுக்கு எதிரான இது மாதிரியான வன்முறை கருத்துக்கள் இதெல்லாம் வந்து ஏற்க முடியாது. ஆனால் நீங்கள் மாணவர்களை தாக்குறது ஒருபோதும் ஏற்றுக்க முடியாது, வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்றது அளவில் இந்த பாஜக அரசு மாணவர்களை தாக்கின விஷயத்தை உச்சநீதிமன்றமும் இன்னைக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு பக்கம் உச்சநீதிமன்றத்தில் ஒரு அடி, இன்னொரு பக்கம் பீகாரில் பீகாரிக்காரன் போட்டு ஒரு பக்கம் பொழக்கிறான், இன்னொரு பக்கம் பாஜக இப்போ தான் ஒரு எக்ஸ்பிரஸ் வே ஒன்று திறந்து வச்சுருந்தாங்க.
நேற்று வீடியோவில் கூட நம்ம அதை பற்றி சொல்லியிருந்தோம். உத்தரப்பிரதேசில் கான்பூர்லேருந்து லக்னோ வரைக்கும் ஒரு 4200 கோடியிலேருந்து 4700 கோடி வரைக்கும் ப்ராஜெக்ட்டு திறந்து வச்சு 13 நாளைக்குள்ள ரோடு பள்ளி இழிச்சு போச்சு. அந்த ரோடு அங்கங்கே குண்டும் குழியுமா பொழந்துக்குச்சு. இதை இன்னைக்கு எல்லா எதிர்கட்சிகளும் இன்னைக்கு எதிர்த்து கேள்வி கேட்ட பிறகு பாஜக இங்கேயுமே சிக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ 4500 4700 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு பாலம் கட்டுறீங்க, வெறும் 13 நாள் கூட அது தாங்கலை, வெறும் 13 நாள் கூட தாங்கலை. அப்போ இதுக்கு பின்னாடி எப்பேற்பட்ட ஊழல் நடந்திருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டேன். ஒரு பக்கம் அந்த ரோடு பேந்து போன மேட்ரு, இன்னொரு பக்கம் உச்சநீதிமன்றம், ஒரு பக்கம் பீகாரிக்காரன், இன்னொரு பக்கம் டெல்லியில் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செஞ்சது. இது எல்லா ப்ரெஷரும் பாஜக மண்டையில் ஏறினதால இவங்களுடைய கோபத்தெல்லாம் கொண்டு போய் அப்பா வீட்டில் போய் காட்டுவாங்க இல்லையா, அந்த அப்பாவிகள் மேலே காட்டுறது தான் முகமது ஜுனைது மேலே போய் கோபத்தை காட்டுறாங்க. முகமது ஜுனைது அவருக்கு திடீர்னு நாய் கடிச்சிருச்சு. அந்த போராட்டத்தில் மக்கள் எல்லாருக்குமே உணவு கொடுத்து தண்ணீர் கொடுத்து எல்லா உதவிகளும் செஞ்சுருந்தாரு. அவரை நாய் கடித்த உடனே அவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் சிகிச்சைக்காக போகிறாரு. சிகிச்சைக்கு போகும்போது சிகிச்சை போயிட்டு வெளியில் வரும்போது டெல்லி போலீஸ் அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. டெல்லி போலீஸ் அவரை ரவுண்ட் அப் பண்ணி வந்தவங்க எல்லாம் அன்யூனிஃபார்ம், யாருமே யூனிஃபார்மில் கிடையாது. அன்யூனிஃபார்மில் வந்துட்டு அவரை பிடிச்சி ஒரு காரில் ஏறு அப்படின்னு காரில் ஏற்றுறாங்க. காரில் ஏற்றுறதுக்கு பிறகு அவருடைய கண்ணை கட்டுறாங்க, ஜுனைதுடைய கண்ணை கட்டுறாங்க. கண்ணை கட்டி எங்கேயோ சம்மந்தம் இல்லாத ஒரு இடங்கள், உத்தரகாண்டுன்னு நினைக்கிறேன் அந்த இடம், எங்கேயோ சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு விடிய அவர்கிட்ட விசாரணை, விடிய விசாரணை நடந்து, நீ போராட்டத்தில் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தியே, எல்லாருக்கும் தண்ணி கொடுத்தியே, இதுக்கு பணம் உனக்கு எங்கேருந்து வந்துச்சு, யார் உனக்கு காசு கொடுத்தாங்க, எந்த பாகிஸ்தான்லேருந்து வந்துச்சா, சைனாலேருந்து காசு கொடுத்தாங்களா, அமெரிக்கா காசு கொடுத்தாங்களான்னு சொல்லி எந்த நாட்டிலேருந்து உனக்கு பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட துருவி கேள்வி கேட்டாங்க. அவன் பாவம் அப்பாவே மனுஷன், அவன் வந்து போராட்டத்துக்கு வந்தான், சரி மாணவர்கள் போராடுறாங்களா, என் பிள்ளைக்கும் சேர்த்தான போராடுறான் அப்படின்னு அப்பாவே அந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டான். அந்த போராட்டத்தில் ஆளுக்கு அவன் தண்ணி கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். அப்போ இந்த ஆள் நல்லா தண்ணி எல்லாருக்கும் சப்ளை பண்ணுறாருன்னு சொல்லி ஆளுக்கு அவருக்கு பணம் கொடுத்து, எப்போ இந்தப்பா நான் இன்னைக்கு ஒரு காசு தரேன், நேரம் தண்ணி வாங்கி கொடுப்பா, எப்போ இந்தப்பா இந்த காசு வச்சு ஒரு 10 பேர் சோறாக்கி கொடுப்பா அப்படின்னும் போது அதை அங்கே நின்று மெயின்டைன் பண்ணாரே தவிர அவருக்கு அந்த கை காசு இல்லை, வேற வெளியிலேருந்து எங்கேயும் வாங்கலை, அவருடைய அக்கௌண்ட்டில் ₹1 கூட வரல. அப்போ இதெல்லாம் தேட்டு கடைசியில் முகமது ஜுனைது கிட்ட எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை, இவரை நம்ம லாக் பண்ண பார்த்தாலும் லாக் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒன்றுமே இல்லை, நம்ம வேணால் மனசாட்சி பட்டு பாவம் பார்த்து இறக்கப்பட்டு அவருக்கு ஏதாவது கொடுத்துட்டு போகிற அளவுக்கு தான் அவர் இருக்காரே தவிர அவர் மேலே குற்றச்சாட்டை சூடைய அளவுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி தெரிஞ்ச பிறகு மறுநாள் காலையில் எங்கேயோ ஒரு இடத்துல போய் அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு வாடகை காரை பிடிச்சி அவர் வராரு. இதில் கொடுமை என்னன்னா, அந்த முகமது ஜுனைது பற்றி களத்தில் ரெண்டு இஸ்லாமியர்கள் பற்றி நான் தனி ஒரு வீடியோ இன்னைக்கு ஈவினிங்காக நான் தனி ஒரு வீடியோ தனியாக ஒன்று போடுறேன். இப்போ முகமது ஜுனைது வந்தார் இல்லையா, இதுக்கு முன்னாடி போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது நான் சொல்கிறேன், இதெல்லாம் போராட்டம் நடந்து முடிஞ்ச பிறகு, அதான் ஜுனைது சொல்கிறாரு போராட்டம் வெற்றி அடைஞ்சிருச்சு இல்லையா, தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செஞ்ச பிறகு எல்லாரும் என்ன தென்னாங்க, ஜுனைது பாய் கான் அப்படி சொல்லி ஜுனைது பாயை தேடுறாங்க. அப்போ தான் இந்த போலீஸ் அவரை தூக்கிட்டு போயிருந்த நேரம். இப்போ போராடக்கூடிய அந்த வெற்றி அடைஞ்ச நேரத்தில் ஜுனைது அங்கே இல்லை. ஆனால் இதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே போராட்டம் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்திலேயே ஜுனைதுடைய ஃபேமிலியை தூக்குறாங்க. ஆக்சுவலாக ஜுனைதுடைய ஃபேமிலி உத்தரப்பிரதேசம் காசியாபாத்தில் இருக்கிறாங்க. அங்கே ஜுனைதுடைய ஃபேமிலியை வந்து போலீஸ் வந்து தூக்குறாங்க. ஜுனைதுடைய அப்பா முஸ்தபா, அவருடைய சகோதரி எல்லாரையுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டு, உன்னுடைய பேன் கார்டு கொடு, ஆதார் கார்டை கொடு, உன் பேங்க் பாஸ்புக்கு கொடு, எல்லாத்தையும் கொடுத்து அதில் செக் பண்ணுறாங்க. ஒன்று இவங்க ஃபேமிலியை சேர்ந்த யாராவது அக்கௌண்ட்லேருந்து பணம் வந்துச்சா, வெளிநாட்டிலேருந்து வந்துச்சா, ஏதாவது வெளிநாட்டு வந்தால் இவன் வெளிநாட்டு தீவிரவாதிகளோட தொடர்புன்னு சொல்லி எதையாவது ஒன்று முடிச்சு போட்டு ஏதாவது முடிச்சு விட்டுலான்னு பார்த்தாங்க. ஆனால் அவங்க குடும்பம் அப்பாவி குடும்பம், ஒரு ஏழ்மை நிலையோட சாதாரண ஒரு குடும்பம், எதுவுமே இல்லைன்னு ஆகிப்போச்சு. அதுக்கடுத்து ஜுனைதுடைய சகோதரியை கூப்பிட்டு, ஒழுங்காக உன் தம்பியை கூப்பிட்டு ஒழுங்காக அவனை ஊர் வந்து சேர சொல்லு, இந்த டெல்லியில் போராடுறவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறேன், போராடுறவங்களுக்கு தண்ணி கொடுத்து உதவி செய்கிறேன்னு சொன்னீங்கன்னா குடும்பம் வேறு மாதிரி ஆயிரும், ஒழுங்காக அவனை போராட்டத்துட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லி போலீஸ் உத்தரப்பிரதேச காவல்துறை ஒரு ரவுடித்தனமான ஒரு மிரட்டல் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இந்த விபரம் எல்லாம் வெளி உலகத்துக்கு ஜுனைதே எடுத்து சொல்கிறாரு. அதுக்கு பிறகு சிஜேபி கட்சியோட ஸ்போக் பர்சனாக இருக்கக்கூடிய சௌரவ், அந்த கட்சியோட தலைவராக இருக்கக்கூடிய அபிஜித் தீப்புக்கு எல்லாருமே இந்த விஷயத்த ஊடகங்களில் பேசுகிறாங்க. ஏன் நீங்கள் ஜுனைதை குறி வைக்கிறீங்க, அவர் என்ன தப்பு செஞ்சார், போராடின மக்களுக்கு உணவு கொடுத்தது ஒரு பெரிய தப்பா, அந்த மக்களுக்கு தண்ணீர் கொடுத்தது ஒரு பெரிய பாவமா, அதனால் இது மாதிரி அராஜகம் பண்ணாதீங்கன்னு சொல்லி இப்பேற்பட்ட எச்சரிக்கைகள் வந்தது. காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட வழக்கறிஞர் குழு, அந்த குழு இவங்களுக்கு தேவையான எல்லா சட்ட உதவிகளையும் செஞ்சு கொடுத்தாங்க. பல மனித உரிமை ஆர்வலர்கள் அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையுமே செஞ்சு கொடுத்த பிறகு ஜுனைது நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது, ஜுனைது மேலே கை வச்சா இன்னும் அடுத்த கட்ட போராட்டம் நடக்கும், அதையும் தாண்டி ஜுனைது கிட்ட பிடிக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுன்னா வேற வழி இல்லாமல் அவங்கள விட்டுட்டாங்க. இன்னைக்கு அந்த குடும்பம் நல்லபடியாக இருக்குது. அந்த அளவுக்கு பாஜகவுடைய அக்கிரமம் அராஜகம். இன்னும் இந்த விஷயத்தில் பல இஸ்லாமியர்கள் இது மாதிரி கைது செய்யப்பட்டிருக்காங்க. எல்லா விபரத்தையும் நான் பின்னாடி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய கொடூரம் என்னன்னா, பாஜக இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலங்களுமே சிக்கியிருக்கிறாங்க. என்னடா ஒவ்வொரு மாநிலம் மதவெறி பரப்பி நம்ம ஆட்சியை பிடிக்கிறோம், ஒவ்வொரு மாநிலத்திலும் நம்ம சிக்கியிருக்கிறோமே. இன்னைக்கு மோடிக்கு எதிராக மாணவர் கூட்டம் உருவாயிருச்சு, இன்னைக்கு மோடிக்கு எதிராக வீடியோ போகிற ட்ரெண்டு, மோடியை கிண்டல் பண்ணி மோடியை கலாய்ச்சி வீடியோ போகிற ட்ரெண்டுன்ற அளவுக்கு இவ்வளவு பெரிய அளவுக்கு பாஜகவுக்கு எதிராக மாணவர்கள் திரும்பிட்டாங்களே.
ராமர், மாட்டுக்கறி, இந்து மத புனிதம் இப்படியெல்லாம் சொல்லி நம்ம கட்சியை வளர்த்து நமக்கான பேஸை உருவாக்கி வச்சிருந்தோம். ஆனா அப்படி இருந்துமே கடந்த தேர்தலில் மைனாரிட்டி தான் நம்ம ஆட்சியை பிடிச்சிருக்கிறோம். 230 இடங்கள் பிடிச்சி மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் உட்காந்துருக்கோம். ஆனா இந்த மாணவர் போராட்டம் என்பது இன்னைக்கு நமக்கு எதிராக திரும்பி போச்சு. அப்ப அடுத்த தேர்தலில் நமக்கு உள்ளதும் போச்சுன்னா நொல்லக்கண்ணா நம்ம முடிப்போமோ அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மோடி அரசு நடுநடுங்கி போயிருக்கிறாங்க. அந்த நடுக்கத்துடைய விளைவு தான் ஜுனைதுடைய குடும்பத்தை டார்கெட் பண்றாங்க. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேடை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.